விருதுநகர் மாவட்டம் காட்டுனார்பட்டி கிராமத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வனஜா பட்டாசு ஆலை அப்படிங்கிற ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 25 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பலத்த தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆயிருச்சு. இந்த நாட்கள் எப்படி கடந்து போச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய செய்தி ஊடகங்களும் சரி, நம்மளுடைய மக்களும் சரி இந்த பட்டாசு விபத்தையும் கடந்து போயிட்டாங்க. 25 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த கிராமத்தின் பேர் வந்து உப்போடை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரியானு தெரில. அதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள். இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா, அந்த கிராமத்தில் 2 பேரை எரிப்பதற்கான அந்த சுடுகாடு தான் இருக்குது. அதுக்கான வசதிகள் தான் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் மட்டுமே 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ நம்முடைய உறவினர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கொடுமை. அது மட்டும் இல்லாமல் யாரை முதலில் தகனம் செய்வது அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் பிரச்சனையாகவும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பட்டாசு ஆலையின் உரிமையாளருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. முத்துமணிகண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முன்னாள் பிரசிடண்டாலாம் இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இது 10ஓட 11 ஒரு பட்டாசு ஆலை விபத்தாக கடந்து போயிட்டாங்க. என்னப்பா இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தானே. சிவகாசி, விருதுநகர் அந்த ஏரியாவில் அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு சிலர் உயிரிழப்பாங்க. அதை அப்படியே கடந்து போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குல்ல. இந்த எலெக்ஷன்லாம் கவர் பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு. அவர் பின்னாடி அவர் ரசிகர்கள் போகிறாங்க. அவருடைய கட்சிக்காரர் ஒருவர் விஜய்க்கு முத்தம் கொடுத்து விட்டார். இதை வந்து முக்கிய செய்தியாக போடணும். அதே மாதிரி அஜித் வந்து கார் ரேஸில் ஜெயிச்சிட்டாரு. அவர் பதக்கத்தை வாங்கும் பொழுது அந்த கண்ணீர் துளிகள் அப்படி வந்துச்சு. அதை நீங்கள் பாருங்கள், நாங்கள் உங்களிடம் பகிர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி ஊடகங்கள் அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கே பிஸியாக இருக்காங்க. இந்த பட்டாசு ஆலை விபத்து எப்படி நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஊடகங்கள் எடுத்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துடும். அப்படி விழிப்புணர்வு வந்துச்சுன்னா நாளைக்கு இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நடக்காமல் போயிருமோ. நம்ம இந்த விருதுநகர் மாவட்ட செய்தி அப்படின்னு மாவட்ட செய்தியை கவர் பண்ணும் பொழுது நமக்கு எதுவும் செய்தி கிடக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க இப்படி செய்கிறாங்களா, இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மத்தியில் எழுது. ஸோ இந்த விபத்து குறித்தும் இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் ஊடகங்கள் தான் எடுத்து சொல்லலை. அவங்களுக்கு தான் ஏதோ தயக்கம் இருக்குது, நம்மளாவது எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம வந்து அந்த பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் ஒரு சிலர்கிட்டையும் அதில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் விசாரித்தோம். அதில் நிறைய உண்மைகள் அவங்க சொன்னாங்க. ஏன்னா யாருக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை வனஜா பட்டாசு ஆலையில் என்ன நடந்தது, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது உண்மையாக தெரியாது. ஆனால் நிறைய கெஸ்ஸிங் இருக்குது, எதனால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது காரணம் என்ன அப்படின்னா சல்ஃபர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது தான் சரவெடி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள். இதை வந்து ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சல்ஃபரை வந்து ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிடுறாங்க. ஆனால் பட்டாசு ஆலைகளில் இந்த சல்ஃபர் வந்து ஒரு பவுடர் மாதிரி யூஸ் பண்ணப்படுது. அந்த சல்ஃபர் தட்டுப்பாடு இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர். இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது அரபு நாடுகள்ல இருந்து தான் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுறது. இந்த போர் நடக்கிறதுனால சல்ஃபர் இறக்குமதி கம்மியாக இருக்குது. அதனால் சல்ஃபர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால இந்த சல்ஃபருக்கு பதிலாக குளோரைடு அப்படிங்கிற ஒரு பவுடரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த குளோரைடு சல்ஃபரோட கம்பேர் பண்ணும் பொழுது ஈஸியாக வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. குளோரைடு இருக்குல்ல, அதை சும்மா நம்ம கீழே போட்டாலே வெடிச்சிருமா, அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால அதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செய்திகளில் கூட குறிப்பிட்டிருந்தாங்க, முறையான பில்டிங் இல்லாமல் தான் இந்த பட்டாசு ஆலையே நடந்திருக்கு. 4 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பட்டாசு ஆலைக்கு உரிமம் வாங்கியிருக்காங்க. இந்த 4 வருடத்துக்குள்ளே அதற்கான கட்டமைப்புகள் அவங்க வந்து கெட்டவே கிடையாது. ஒரு தகர செட்டு போட்டு தான் இந்த பட்டாசு உற்பத்திலாம் பண்ணியிருக்காங்க. முறையான கட்டமைப்பு வசதி இல்லாததுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டாசை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை செய்யும் பொழுது ஒரு நபர் வந்து 1 மணி நேரத்துக்கு தேவையான பொருட்களையும் மருந்துகளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை காலியானதுக்கு அப்புறமா திரும்ப போய் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் யூஸ்வலாக நடக்கும். இந்த பயிற்சியில் கூட இப்படி தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நிறைய பேர் என்னென்னா, எதுக்கு நம்ம 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் போய் எடுத்துகிட்டு வரணும், மொத்தமாக ஒரு நாளைக்குள்ள அதை சேர்த்து வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு தேவையான வெடிமருந்துகளையும் பொருட்களையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அது பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே 1 மணி நேரத்துக்கானது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன விபத்தோடு தடுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு நாளைக்கு தேவையான மருந்துகளை அந்த கட்டடத்துக்குள்ளே கொண்டு போனதுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும் இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கட்டடம் இருக்குன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அந்த கட்டடத்துக்குள்ளே 3 பேரோ 4 பேரோ தான் வேலை பார்க்கணும்.
ஆனால் இந்த கட்டடத்தில், இந்த வனஜா பட்டாசு ஆலையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே கட்டடத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நெருக்கமாக உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த வெடி விபத்தால் அதிக நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. விபத்து நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அதிர்வு இருந்தது. இந்த விபத்து நடந்ததற்கான அறிகுறி 10 கிலோமீட்டர் வரைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே லீவாக இருக்கும்ல. பட்டாசு தொழிலில் ஈடுபடுறவங்களை தவிர்த்து மற்ற தொழிலில் இருக்கிறவங்களும் இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன இருக்கும், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுமே முறையாக பயிற்சி பெறாமல் இந்த வேலையில் ஈடுபட்டதுனால தான் இந்த விபத்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கிட்டத்தட்ட 25 பேரில் 10க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பட்டாசு தொழிலில் முறையாக ஈடுபடாதவர்கள், புதிய நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காரணங்கள் தான் இந்த விபத்து நிகழ்வதற்கான அடிப்படையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இந்த விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதில் முக்காவாசி காரணங்கள் உரிமையாளர் சைடில் இருந்து தான் வருது. ஒரு சில காரணங்கள் தொழிலாளர்கள் சைடில் இருந்து இருக்கலாம். ஆனால் முக்காவாசி இந்த விபத்து நடப்பதற்கான காரணம் இந்த பட்டாசு ஆலையினுடைய உரிமையாளர் தான். இந்த பட்டாசாலை உரிமையாளர்களில் நிறைய பேர் லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் வகுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதே கிடையாது. ஒரு சில பட்டாசாலைகள் அரசோட வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பட்டாசாலைகள் அதிக லாபத்தை சம்பாதிக்கணும், அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தேவையற்ற செலவுகள் வரும். அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அரசாங்கத்தை ஏமாற்றி அதிக லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு செயல்படுவது தான் இது மாதிரியான விபத்துகளுக்கு காரணமாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே பற்றி பேசலை. சிவகாசி சுற்று வட்டார பகுதிகளில் மாதத்துக்கு ஒருக்க இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. என்ன ஒருத்தர் 2 பேர் காயமடைகிறாங்க, ஒரு சிலர் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இது போன்ற சம்பவங்களை தொடர்ந்து கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து பேசுறது இல்லை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை 3 நாள் வச்சு ஓட்டினாங்க. அதே மாதிரி சுஜித் அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஆழ்துளாய் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். அது அவங்க அப்பா தோண்டி வச்ச குழாய் தான். அதுக்குள்ளே அந்த பையன் விழுந்ததை 3 நாளாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உயிர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே முக்கியத்துவத்தை ஏன் பட்டாசு தொழிலாளர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இது மாதிரியான விபத்துகள் குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும் ஊடகங்கள் என்னைக்கு பேச ஆரம்பிக்குதோ அப்போ தான் இது போன்ற விபத்துகள் தடுக்கப்படும். இன்னைக்கு சிவகாசி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பட்டாசாலை உரிமையாளர்கள் அம்பானி அதானிக்கு சவால் விடுற அளவுக்கு பணக்காரர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்னைக்குமே அடிமட்டத்தில் தான் இருக்காங்க. பட்டாசாலை உரிமையாளர்கள் யாருக்கு எங்கே காசு கொடுக்கணுமோ அப்படி காசு கொடுத்து சட்டத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சுக்கிறாங்க. அதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இதை பற்றி என்னைக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுதோ அன்னைக்கு தான் இது மாதிரியான விபத்துகள் நிறுத்தப்பட்டு பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே கருத்தாக இருக்குது. இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.